காலையில் எஞ்சிப்பார். அவர் குளிக்கிறாரோ குளிக்கலையோ காலுகையை கழுவுவார், மூஞ்சியை கழுவுவார். நல்லா விபூதி எடுத்து பட்டை நல்லா அடிச்சுக்கிடுவார். பட்டை அடித்து ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே தெருவெளி அப்படியே போவார். துண்டு அப்படி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவான், வணக்கம் சாமி வணக்கம் சாமின்னு சொல்லிக்கிட்டே போவான். ஆனால் இவன் பட்டை அடிச்சுட்டு போகிறதா மிச்சம். டீ தண்ணி கூட குடிக்க மாட்டான். குடிக்கிறதுக்கு இல்லை, அங்கனையாவது எவனாவது ஒரு டீ குடிக்க சொல்ல மாட்டானா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டான்னு நினச்சிட்டு போவான். இவன் பட்டை ஓட்டு போகிறத பார்த்துட்டு அவன் ஏற்கனவே சாப்பிட்டு தானே வந்திருக்காரு, ஜோராக வந்திருக்காரு அப்படின்ட்டு எல்லோரும் வணக்கம் போட்டே போயிடுவாங்களாம். கடைசி சாயந்தரம் வரைக்கும் அவன் பட்டினியாக கிடந்து சாப்பிடுவானா. அந்த கதையாக இருக்குது உங்கள் கதையெல்லாம். ஏப்பா சொல்லுங்க. தனித்தனியாக வர்றது ஒரு பக்கம், குடும்பத்தோடு வர்றது ஒரு பக்கம். அவங்களுக்கு தகுந்த ஒரு எண்ணங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்குமா சாமி? இல்லை இல்லாமல் இருக்குமா? இருக்கும் சாமி. இருக்கும்ல. அதை ஏன் வெளிப்படையாக நீங்கள் பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க? இப்போ அவங்க ஒரு 3 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு என்னத்தை இருந்ததோ அதை சொன்னாங்க. இந்த குழந்தைக்கு என்ன இருந்ததோ அதை சொல்லிச்சு. மற்றவங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்க? மூணாவது வீட்டுக்காரி 4வது வீட்டுக்காரிக்கு கனவுல வெள்ளம் போகிறத ஃபோன் பண்ணி பேசுறீங்க. ஆனால் இங்கே வந்து வாய் திறக்க மாட்டேங்கிங்க. அது நம்ம வீட்டில் வெள்ளம் போன போய் கூட பேசினா கூட பரவாயில்ல. 3வது வீட்டுக்காரிக்கு வெள்ளம் போயிருச்சான், அது எதுக்கு போச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இங்கே அதுவும் வேலூருக்கு கேட்கீங்க. இங்கே கேள்வி கேளுங்கன்னா கேட்க மாட்டேங்கிங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ வெள்ளம் போன விஷயம் சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்கு. அப்போ தெரியாமல் இருக்குது நான் ஒருத்தன் தான் போல இருக்கு. கால் வலிச்சா நீட்டிக்கோ, எதுக்கு போட்டுக்கிட்டு திணற? சரி மகன், எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் கடும் டீ மாத்திரம் போட்டு வாடா. இவங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னு பார்ப்போம். நான் கடும் டீ குடிச்சிட்டு ஒன்றையும் போச்சு இல்லையே நான். ஒரு யாரு